بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله وعلينا عباد الله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم أفضل الجهاد كلمة حق عند سلطان جائر وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் தஃப்சீருல் குர்ஆனில் கரீம் தற்போது 127வது வாரத்தை அடைந்திருக்கிறது. கடந்த வாரம் வரையிலும் சூரா பக்ராவினுடைய 242 வசனங்கள் வரை உண்டான விளக்க உரைகளை, விரிவுரைகளை நாம் கேட்டு புரிந்து கொண்டோம். இந்த வாரம் சூரா பக்ராவினுடைய 243, 244, 245 ஆகிய 3 வசனங்களுக்குண்டான விரிவுரையை பார்க்க இருக்கின்றோம். இந்த வசனங்களுக்கும் முன்னுண்டான வசனங்களுக்கும் உண்டான அந்த தொடர்பை பற்றி குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்லி காட்டுகிற போது அல்லாஹ் தஆலா சூரா பக்ராவை தொடங்கி ஒரு உண்மையான முஃமின் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இறை மறுப்பாளர்கள் எப்படி இருப்பார்கள், இணை வைப்பாளர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள், நயவஞ்சகர்களுடைய தன்மைகள் என்ன என்பது பற்றி உண்டான விஷயத்தை எல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டிவிட்டு பனூ இஸ்ரவேலர்கள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலகட்டத்தில் எப்படியெல்லாம் நடந்து கொண்டார்கள் என்பது பற்றி உண்டான வரலாற்று சம்பவங்களை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினார். அதைத் தொடர்ந்து அல்லாஹ் தஆலா திருமண சட்டங்கள் சம்பந்தமாக கணவன் மனைவி இருவருக்கும் இடையே ஏற்படக்கூடிய பாச உணர்வு, அன்பு பிணைப்பு, அவர்கள் மூலமாக பெற்றிருக்கக்கூடிய குழந்தை செல்வங்கள், அவர்களை எப்படி வளர்க்க வேண்டும், கணவன் மனைவி இருவருக்கும் இடையே அந்த பந்தத்தை எவ்வாறு அவர்கள் நடத்தி கொள்ள வேண்டும், எப்படி அவர்கள் வாழ வேண்டும் என்பது பற்றி உண்டான சட்டங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டியதோடு கணவன் மனைவி இருவருக்கும் இடையே பிணக்குகள் ஏற்படுகிற போது அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எந்த மாதிரியான ஒரு நிலை ஏற்படுகிற போது இஸ்லாமிய நீதிபதி கணவன் மனைவிக்கு இடையே எப்படிப்பட்ட ஒரு நீதியான நேர்மையான சட்டத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பது பற்றி உண்டான சட்டங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினார். அதைத் தொடர்ந்து கணவன் மனைவி இருவரும் அல்லாஹ்விற்காக வேண்டி வணங்கக்கூடிய வணக்க வழிபாடான மிக முக்கியமான வணக்க வழிபாடான தொழுகை சம்பந்தமான விஷயங்களை அல்லாஹ் தஆலா கிட்டத்தட்ட 2 வசனங்களை அடிப்படையாக வைத்து 10 வாரங்களாக தொழுகையினுடைய சட்டத்திட்டங்களை நாம் முழுமையாக பார்த்தோம். 10 வாரங்களாக நாம் பார்த்தோம். கடந்த வாரம்தான் தொழுகையினுடைய சட்டங்கள் எல்லாம் முடிந்து நாம் அதன் பிறகு விதவை பெண்களுக்குரிய வாழ்வுரிமை, விதவை பெண்களுக்கு வாழ்வுரிமையை எப்படி நாம் தருவது, அது பற்றி உண்டான சட்டத்திட்டங்களை நாம் பார்த்தோம். இப்போது அதை தொடர்ந்து அல்லாஹ் தஆலா சூரா பக்ராவினுடைய 243, 244, 245 இந்த வசனங்களை அல்லாஹ் தஆலா பனூ இஸ்ரவேலர்களில் நடந்த ஒரு முக்கியமான சம்பவத்தை அடிப்படையாக வைத்து ஒரு படிப்பினையாக நம்முடைய வாழ்க்கைக்கு
ஒரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா கூறி காட்டுகிறார். அதாவது அல்லாஹ்வினுடைய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நடப்பவர்கள் தான் உண்மையான முஃமின்கள். அல்லாஹ்வினுடைய சட்ட திட்டங்களுக்கு வரம்பு மீறுவதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. எந்த காலகட்டத்திலும் அல்லாஹ்வுடைய சட்ட திட்டத்திற்கு வரம்பு மீறுவதற்கு யாருக்கும் எந்த சலுகையும் தரப்படாது. அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஒரு சிலருக்கு அல்லாஹ் தஆலா சலுகையை தந்திருப்பார். அந்த சலுகையை தந்தவர்கள் மட்டும் அந்த சலுகையை எடுத்துக் கொள்ளலாம். அப்படி தரப்படாதவர்கள் அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கு உட்பட்டு தான் நடக்க வேண்டும். அதை மீறி நடக்கக்கூடாது. அப்படி நடப்பது அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமானிற்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அவர்கள் உண்மையான முஃமின்களாகவும் இருக்க முடியாது. வெளிரங்கத்தில் வேண்டுமானால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கின்ற திருக்கலிமாவை சொன்னவர்களாக இருப்பார்கள். ஆனால் உள்ளார்ந்த அடிப்படையில் உண்மையான முஃமின்களாக அவர்கள் வாழ்பவர்கள் அல்ல. அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டு நடப்பதுதான் கடமை. அப்படி அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கு உட்படாமல் நடக்கக்கூடியவர்களை எதிர்த்து உண்மையான முஃமின்கள் களம் காண வேண்டும். எப்படி களம் காண்பது? ஒன்று சொல் போல் பேச்சு பயானின் மூலமாக அவர்களை திருத்தி கொண்டு வருவது. இன்னொன்று செயல் போல் வாள்களை ஏந்தி கொண்டு அவர்களை எதிர்த்து களம் காண்பது. ஆக மொத்தம் சொல் போல் செயல் போல் இவ்விரண்டையும் இணைந்ததுதான் ஜிஹாத். ஜிஹாத் என்கின்ற அந்த அறப்போரை மேற்கொள்வது ஒவ்வொரு முஃமினின் மீதும் கட்டாய கடமை. யார் அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்களுக்கு வரம்பு மீறி நடக்கின்றார்களோ, அல்லாஹ்வுடைய சட்ட திட்டத்திற்கு எதிர்ப்பை காட்டிக் கொண்டு வருகின்றார்களோ, அவர்களை எதிர்த்து களம் காண்பது ஒவ்வொரு உண்மையான முஃமினின் மீது கட்டாய கடமை. அந்த வகையில தான் நம்ம என்ன செய்யறோம்? வக்ஃபு சட்டத்தை எதிர்த்து இப்போது திருத்த மசோதா என்று கொண்டு வந்ததற்கு இணங்க நாம் எல்லாம் ஆங்காங்கே ஒவ்வொரு நேரத்திலும் இன்று வரை அதற்காக வேண்டி எதிர்ப்பை நாம் காட்டிக் கொண்டிருக்கிறோம். எதிர்ப்பை காட்டக்கூடிய அந்த இடத்தில் நம்முடைய வருகையை நாம் பதிவு செய்ய வேண்டும். நம்மால் ஆன்ற இயன்ற அளவு ஏதாவது ஒரு எதிர்ப்பை காட்ட வேண்டும் என்று நாம் சொல்கிறோம் இல்லையா? இதெல்லாம் எதற்காக வேண்டி? வக்ஃபு சட்டத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி தந்து விட்டார். இது இப்படித்தான் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தை முன்வைத்து நமக்கு சொல்லி காட்டி விட்டார். அந்த சட்டத்தை மாற்றுவதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. லா தப்தீல லிகலிமாத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய வசனங்களை மாற்றுவதற்கான உரிமையோ தகுதியோ யாருக்கும் கிடையாது. அந்த வகையில் தான் நாம் களம் காண்கிறோம். அப்படிப்பட்ட முறையில் அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்களுக்கு வரம்பு மீறி நடக்கக்கூடியவர்களை எதிர்த்து சொல் போல் செயல் போல் இந்த இரண்டையும் செய்வது என்பது உண்மையான முஃமின்கள் மீது கட்டாய கடமை. அப்படி ஒரு போர் அறிவிப்பு செய்யப்படுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி அறிவிப்பு செய்கிற போது யாராவது ஒருவர் என் உயிர் போயிருமே, என் சொத்துக்கள் எல்லாம் பறிக்கப்பட்டுருமே, என்னுடைய உரிமைகள் எல்லாம் மீறப்பட்டுருமே, என்னுடைய விஷயங்கள் எல்லாம் அபகரிக்கப்பட்டுருமே என்று யாராவது ஒதுங்கி விரண்டோடினால் அவர்களுக்கு கடுமையான சோதனையும் கடுமையான வேதனையும் தான் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து தரப்படும். அல்லாஹ் அவங்க சும்மா விட மாட்டான். ஏன்னா அல்லாஹ்வுடைய விஷயத்தில் யாராவது ஒருவர் கை வைக்கிற போது அவர்களை தடுத்து நிறுத்துவதற்கு உண்மையான முஃமின் போராட வேண்டும். அந்த போராட்டத்தில் தான் அவனுக்கு மிகப்பெரிய வெற்றி இருக்கிறது. அப்படி போராடக்கூடிய அந்த விஷயத்துல யாராவது
போய் நம்ம போய் பார்த்துக்கிட்டு இருக்கலாமா? நமக்கே பல ஆயிரக்கணக்கான பிரச்சனை இருக்குது, நம்ம போய் இந்த பிரச்சனையில போய் ஈடுபடலாமா என்று நினைத்து யாராவது ஒதுங்கினால் அது உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமானிற்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாகும். ஏனென்றால் இது ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட உரிமையில் உள்ள விஷயம் கிடையாது. உங்க வீட்டு விஷயமா இருந்தா அல்லது உங்க சம்பந்தமான விஷயமா இருந்தா நீங்க ஒதுங்கி போக மாட்டீங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட விஷயத்தில் சம்பந்தப்பட்டதா இருந்தா அது நம்ம போய் தலையிட வேண்டிய அவசியம் இல்லை. இது அல்லாஹ்வுடைய விஷயம். அல்லாஹ் ரசூலினுடைய விஷயத்தில் கட்டுப்பட்டதாக இது இருப்பதனால அல்லாஹ்வையும் ரசூலையும் ஏற்றுக்கொண்ட முஃமின்கள் அனைவரும் இதில் களம் காண வேண்டிய அவசியம் இருக்கிறது. யாரும் இதிலிருந்து எங்களுக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாருமே என்ன செய்ய முடியாது, ஒதுங்கி போய்விட முடியாது. ஒதுங்கி போய்விடக்கூடியவர்கள் கோழைகள் என்று மார்க்க சட்ட வல்லுநர்கள் தெளிவாக இந்த குர்ஆனுடைய வசனத்தின் கீழ் விரிவுரையாகவே நமக்கு சொல்லி காட்டுகிறார். அப்படி ஒதுங்கி போகிறவர்கள் கட்டாயமாக கடும் சோதனைகளுக்கு வேதனைகளுக்கு ஆளாக்கப்படுவார்கள் என்று சொல்லி அதற்கு தகுந்த ஒரு விஷயத்தை ஒரு சம்பவத்தை அல்லாஹ் தஆலா இப்போ இந்த 3 வசனங்களின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகிறார். பனு இஸ்ரவேலர்கள் அப்படி ஒரு கூட்டம் வாழ்ந்தாங்க. நபி கூப்பிட்டாங்க, எப்பா நம்மளை எதிர்த்து எதிரிகள்லாம் வந்துட்டாங்க, வாங்க நம்ம எல்லாருமே அந்த எதிரிகளை எதிர்த்து போரிடுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. கூப்பிடும் போதே சொன்னாங்க, நம்ம எல்லாம் போரிடும் போது அல்லாஹ் தஆலா நமக்கு வெற்றியை தருவான், மிகப்பெரிய ஒரு செல்வ செழிப்பை தருவான், மறுவாழ்வை அல்லாஹ் தஆலா நமக்கு தருவான், வாங்க அப்படின்னு சொல்லி நபி கூப்பிட்டாங்க. கூப்பிடும் போது நீங்களும் உங்க இறைவனும் போய் போரிடுங்க, எங்களுக்கு என்னங்க வந்துச்சு, நாங்க நல்லதானே இருக்கிறோம், எங்களை விடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஊரை விட்டு காலி செய்து விட்டு போய்விட்டார். அது மட்டும் இல்லாம அந்த ஊர்ல அவங்க இருந்த அவங்களுடைய மனைவி மக்கள் எல்லாத்தையும் அழைத்து கொண்டு சென்று விட்டார்கள். கிட்டத்தட்ட 1000 கணக்கானவர்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் வஹும் உலூஃபுன் என்று சொல்லி அந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா கூறி காட்டுகிறார். இப்படியாக மரணத்தை பயந்து நம்ம எதிரிகளை எதிர்த்து போரிடும் போது நம்ம செத்து போயிடுவோமோ அப்படின்னு மரணத்தை பயந்து விரண்டோடியவர்கள் உண்மை எந்த மரணத்தை பயந்து விரண்டோடினார்களோ அந்த மரணமே அவர்களை பிடித்துக் கொண்டது என்று சொல்லி அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இறக்கி, உங்களுக்கு யாரிடமும் நீங்கள் போய் சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை, சண்டை போடவும் கூடாது, அதுவும் ஒரு நல்ல முஃமினுக்கு அழகும் அல்ல சண்டை போடுவது. ஆனால் நம்மை எதிர்த்து நம்முடைய மார்க்கத்தை எதிர்த்து அல்லாஹ் ரசூலுடைய சட்டத்திட்டங்களுக்கு வரம்பு மீறி யாராவது முன் வந்தால் நாம் எதிர்ப்பதற்கு நாம் முன்வரிசையில் நிற்க வேண்டும். அந்த இடத்தில் நாம் கோழையாக்கி விரண்டோடி விடக் கூடாது என்று அல்லாஹ் தஆலா இந்த சம்பவத்தை சொல்லி சுட்டிக்காட்டுகிறார். இப்படியெல்லாம் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு கூட்டத்தினர் அப்படித்தான் இருந்தார்கள், அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சோதனை வந்தது, அந்த சோதனைக்கு பிறகு அவர்கள் திருத்தி வாழ்ந்தார்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா இந்த 3 வசனங்களில் அந்த சம்பவத்தை கூறி காட்டுகிறான் என்பதாக குர்ஆனுடைய வல்லுநர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் அந்த போரில் கலந்து அல்லாஹ்வுக்காக தங்களுடைய இன்னுயிரை அவர்கள் மாய்த்துக் கொள்கிறார்களோ, அல்லாஹ்வுக்காக தன்னுடைய உயிரையே அவர்கள் தியாகம் செய்கிறார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை எல்லோருக்கும் முன்னிலையில் அல்லாஹ் தஆலா தந்தருள் புரிவான் என்பதையும் அல்லாஹ் தஆலா அவருடைய அந்த வசனத்தினுடைய விரிவுரையாக குர்ஆனுடைய விரிவுரையாக நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அந்த வகையில தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த 3 வசனங்களை இறக்கி தந்து அல்லாஹ் தஆலா சஹாபாக்களுக்கு சொல்லி காட்டினார், எதிரிகளை எதிர்த்து நாம் களம் காண வேண்டும், எதிரிகளை பயந்து
மரணத்தை பயந்து அல்லது நோயை பயந்து எந்த இடத்திலிருந்தும் நீங்கள் காலி செய்துவிட்டு வேறு இடத்திற்கு போய்விடக் கூடாது. எதை பயந்து நீங்கள் சென்றீர்களோ, எதிரிகளையோ அல்லது நோயையோ வேறு ஏதாவது ஒரு விஷயத்தையோ பயந்து நீங்கள் எதை பயந்து நீங்கள் இன்னொரு இடத்திற்கு சென்றீர்களோ அதையே அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கொடுத்து உங்களை சோதிப்பான் என்பதை அல்லாஹ் தஆலா இந்த 3 வசனங்கள் மூலமாக நமக்கு விளக்கி காட்டுகிறான் என்பதாக குர்ஆனுடைய விரிவுரையானது நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அப்படி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலம் தரா, நபியே நாயகமே யா ரசூலல்லாஹ், நீங்கள் இந்த மக்களுக்கு சொல்லி காட்டுவதற்காக வேண்டி அந்த காலகட்டத்தில் நடந்த அந்த ஒரு நிகழ்வை நீங்கள் பார்க்கவில்லையா? இலல்லதீன ഖറஜூ மின் தியாரிஹிம், அந்த முன்காலத்தில் வாழ்ந்த அந்த கூட்டத்தினர் தங்களுடைய வீடுகளில் இருந்து வெளியேறி சென்றார்கள். ஒகும் உலூஃபுன், அவர்களுமோ ஆயிரக்கணக்கான மக்களாக அவர்கள் இருக்கக்கூடிய நிலையில் வீட்டை விட்டு வெளியேறி சென்றார்கள். எதற்காக வேண்டி? ஹதரல் மௌத்தி, போரில் கலந்து நம்முடைய உயிர் போய்விடுமோ என்று மரணத்தை பயந்து தன்னுடைய வீடுகளை விட்டு வெளியேறினார்கள். அப்படி வெளியேறியவர்களை பார்த்து ஃபகால லஹும் அல்லாஹு, அல்லாஹ் அவர்களை பார்த்து சொன்னான், மூது, நீங்கள் வாழ்வதற்கே தகுதியற்றவர்கள், மரணமாகி விடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினார். எல்லோரும் மரணமாகி விட்டார்கள். குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்றாங்க, கிட்டத்தட்ட அதுல 10,000 கணக்கான மக்கள் அவங்க இருந்தாங்க. அதனால தான் அல்லாஹ் தஆலா அல்ஃபுன்னா 1000, உலூஃபுன் அப்படின்னா பல்லாயிரக்கணக்கானவர்கள். இந்த பல்லாயிரக்கணக்கானவர்கள் அப்படிங்கிறத குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் வரலாற்றை ஆய்வு செய்து நமக்கு சொல்லித் தருகிறார்கள். 10,000த்திற்கும் மேலாக உள்ள மக்கள் அன்றைக்கு மரணத்தை பயந்து தன்னுடைய வீடுகளை விட்டு சொந்த நாட்டை விட்டு வேறு இடத்திற்கு அவர்கள் இடம்பெயர்ந்து சென்றதால் நீங்க வாழ்வதற்கே தகுதியற்றவர்கள் என்று சொல்லி மரணமாகி விடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்ல, அப்படியே எல்லோரும் சடலமாக அப்படியே அந்த இடத்தில் பிணமாகி போனார்கள். அதுக்கப்புறம் அவங்க காலத்துல இருந்த நபி அல்லாஹ் கிட்ட 2 கை ஏந்தி, யா அல்லாஹ் இந்த மக்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், ஏதோ தெரியாம செஞ்சிட்டாங்க, ஏதோ அவங்களுடைய மனதில் ஏற்பட்ட ஒரு பலகீனமான ஒரு எண்ணத்தின் காரணமாக இவங்க செஞ்சிட்டாங்க, யா அல்லாஹ் இவங்களை உயிர் வாழ வை யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி ஒரு நபி துவா செஞ்சாங்க. எப்பவுமே ஒரு நபியுடைய துவாவுக்கு மறுப்பே கிடையாது அல்லாஹ்விடத்துல, இல்லையா? நபி அந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கத்தை பெற்றவங்க, அல்லாஹ்வுடைய அடுத்த அந்தஸ்தை பெற்றவங்க. நபி துவா செஞ்ச உடனே அல்லாஹ் சந்தோஷமாகி எல்லாத்தையும் உயிர் திருப்பினான். சும்மா அஹ்யாஹும், பிறகு எல்லோரையும் அல்லாஹ் தஆலா உயிர் தழச் செய்தான். உயிர் தழச் செய்து, பார்த்தீங்களா, விளங்கிக்கிட்டியா என்ன நடக்கும்? விளங்கிக்கிட்டியா? நீ எதை பயந்து போனையோ அதுவே உன்னை பிடித்து கொண்டது. இப்ப யாரினுடைய ரஹ்மத்தினால நீ உயிர் தெழுந்து வந்த? அல்லாஹ்வுடைய ரஹ்மத். அது எப்படி உங்களுக்கு கிடைத்தது? உங்களுக்கு வழிகாட்டுவதற்காக அனுப்பப்பட்ட இந்த நபியின் மூலமாக. அப்போ நபி என்ன சொல்றாரோ அதை அப்படியே கேட்டு நடங்க. நபி எதை விட்டு தடுக்கிறாரோ அதை விட்டு தடுத்து வாருங்க அப்படின்னு அவர்களுக்கு உணர்த்தப்பட்டது. அந்த உணர்வை அவர்கள் புரிந்து கொண்டு வாழ்ந்தார்கள். சிரிப்பான வாழ்வை அவர்கள் அடைந்தார்கள். அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா லது ஃபضலின் அலல் நாஸ், மக்களின் மீது அதிகமான கிருபை உடையவன், அதிகமான அன்புடையவன், அதிகமான பாசம் உடையவன் அல்லாஹ் தஆலா. வலாக்கின், என்றாலும் மக்கள் நாஸ், மக்களில் அதிகமானவர்கள் லா யஷ்குரூன, அல்லாஹ்வுடைய அன்புக்கு அல்லாஹ்வுடைய பாசத்திற்கு என்றைக்குமே அவர்கள் நன்றி செலுத்தியவர்களாக அவர்கள் ஆக மாட்டார்கள். அல்லாஹ் தஆலா சொல்றான், 1400 ஆண்டுகளுக்கு முன்பே மக்களுடைய இன்றைய நிலையை அல்லாஹ் தஆலா அன்றைக்கே கூறி காட்டிவிட்டார். அல்லாஹ் பாசமுடையவன் தான்.
அல்லாஹ் ரஹ்மத்துடையவன் தான், அல்லாஹ் அன்புடையவன் தான். ஆனா அந்த அன்பை, அந்த பாசத்தை விலங்கி நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களா நம்ம இருக்கணும் இல்லையா? அப்படி இருக்கவே மாட்டோம்னு அல்லாஹ் நல்லா சொல்றான். ஆனா சில பேர் இருப்பாங்க. அல்லாஹ் சொல்ற வார்த்தையை கவனிக்கணும். வலாக்கின்ன அக்ஸர்னா, மக்களில் அதிகமானவர்கள் தான். அப்போ ஒரு சில பேர் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவங்களா இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம் அதுல. அப்போ மக்களில் அதிகமானவர்கள் நன்றி செலுத்தியவர்களா ஆக மாட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய சில மனிதர்கள் இருப்பாங்கல்ல, அப்படிப்பட்ட மனிதர்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து அருள் புரிவானாக. இப்ப அல்லாஹ் தஆலா அடுத்த வசனத்தில் கூறி காட்டுகிறான், வகாதிலு ஃபீ சபீலில்லாஹ். எனவே இறை நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் போராடுங்கள், எதிரிகளை எதிர்த்து போராடுங்கள். வஅலமு, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அன்னல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா சமீஉன், நீங்கள் பேசக்கூடிய அனைத்து பேச்சுக்களையும் அல்லாஹ் தஆலா கேட்கக்கூடியவனாக இருக்கிறான். அலீமுன், நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களையும் அல்லாஹ் தஆலா அறியக்கூடியவனாக இருக்கிறான். அதனால நீங்க எதை செஞ்சாலும் அல்லாஹ்வுக்கு தெரியாதுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. எல்லாமே அல்லாஹ்வுக்கு அறிந்ததின் பிரகாரம் தான் எல்லாமே நடைபெறுகிறது என்று சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா அடுத்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான், மன்தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனன். அல்லாஹ்வுக்கு அழகிய கடனை தரக்கூடியவர் யார்? வயுபாஇஃபுஹு லஹு அல்ஆஃபன் கஸீரா. அல்லாஹ் தஆலாவுக்காக வேண்டி அழகிய கடனை கொடுக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் பல்வேறு இரட்டிப்பான செல்வ செழிப்புகளை அல்லாஹ் தஆலா பன்மடங்காக அல்லாஹ் தஆலா தருகிறான். வல்லாஹு, அல்லாஹ்வானவன் யக்பிது, சில நேரங்களில் பொருளாதார நெருக்கடியை கொடுத்து பிடித்துக் கொள்வார். வயபுசுத்து, சில நேரங்களில் பொருளாதார விசாலத்தை கொடுத்து அல்லாஹ் தஆலா விசாலமாக்கி தருவார். வஇலைஹி, அல்லாஹ்வின் பக்கமே துர்ஜஊன, நீங்கள் அனைவரும் ஒரு நாள் கட்டாயமாக மீட்டப்படுவீர்கள். யாருமே அல்லாஹ்வின் பக்கம் திரும்பாம இருக்க மாட்டீங்க. எல்லாமே அல்லாஹ்வின் பக்கம் தான். கடைசி முடிவு உங்களுக்கு அல்லாஹ்வின் பக்கம் தான். அதனால அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த அந்த செல்வத்தை அழகிய கடனாக அல்லாஹ்விற்கு நீங்கள் கொடுங்கள். அல்லாஹ்விற்கு நீங்கள் கொடுக்கின்ற போது பன்மடங்காக அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தந்தல் புரிவான் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா 245வது வசனத்தை சொல்லி முடிக்கின்றான். இதற்குரிய விளக்க உரையாக குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள், அல்லாஹ்வினுடைய சட்டதிட்டங்கள், அல்லாஹ்வினுடைய ஒழுக்க நடைமுறைகள், அதுபோல அல்லாஹ் திருமணம் சம்பந்தமான சொன்ன சட்ட விதிகள், இது எல்லாவற்றையும் கவனித்து நாம் நடப்பதோடு மட்டுமல்லாமல் ஒவ்வொரு நாளும் ஐவேளை தொழுகுவதில், அதுபோல அல்லாஹ்விற்காக வணக்க வழிபாடு மற்ற விஷயங்களில் செய்வதில், அதில் ரொம்பவும் கவனமாக நாம் இருக்க வேண்டும். இல்லை என்றால் அல்லாஹ் அதையும் எதிர்த்து போரிட வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் கூறி காட்டுகிறார். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கு மாற்றமாக நாம் நடக்கின்ற போது அந்த நேரத்தில் கடுமையான சோதனையும் வேதனையும் நடைபெறும். அதனால்தான் இன்றைக்கு உள்ள குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள், இன்றைக்கு பொருளாதார விஷயத்தில் எல்லா இடங்களிலேயுமே ஹராம் என்கின்ற அந்த விஷயம் கலந்து விட்டது. ஹராம் இல்லாமல் இன்றைக்கு வாழ்வாதாரம் என்பது கிடையாது என்று சொல்லக்கூடிய அளவில் எல்லாவற்றிலும் வந்துவிட்டது. அதனால்தான் பொருளாதார நெருக்கடி எல்லோருக்கும் ஏற்பட்டு விடுகிறது. இந்த பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டு விடுவதற்கு அசல் காரணம் ஹராம் ஹலாலில் கலந்து விடுகிறது. 99% ஹலால், ஒரே ஒரு சதவீதம் தான் ஹராம் என்று இருந்தாலும் அந்த ஒரே ஒரு சதவீதம் ஹராம் என்பது 99 ஹலாலையும் அழித்து விடுகிறது. அதனால்தான் பொருளாதார நெருக்கடி ஏற்படுகிறது. அந்த அடிப்படையில் அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்களுக்கு மாற்றமாக எப்போதுமே 1% கூட நாம் நடந்துவிடக் கூடாது. அப்படி நடந்துவிட்டால் உள்ளத்திலும் நெருக்கடி ஏற்படும், இல்லத்திலும் நெருக்கடி ஏற்படும், பொருளாதாரத்திலும் நெருக்கடி ஏற்படும், எல்லா வகையிலும் நெருக்கடி ஏற்படும். இந்த நெருக்கடியை விட்டு
நாம் நீக்கி விசால தன்மையை பெறுவதற்கு தான் தொழுகையை அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறார். தொழுகையை ஒரு மனிதன் சரியாக நிறைவேற்றி விட்டால் எல்லாம் அவனிடத்தில் சரியாகிவிடும். அதை குர்ஆனுடைய வல்லுநர்கள் இந்த ஆயத்தினுடைய விரிவுரையாக நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இந்த அடிப்படையில் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்திற்கு முன்னால் பனு இஸ்ரவேலர்களை எதிர்த்து பலஸ்தீன் மக்களிலிருந்து ஒரு சிலர் போர்படையை எதிர்த்து கொண்டு வந்தார்கள். அப்படி பலஸ்தீன் மக்களிலிருந்து போர்படையை எடுத்துக்கொண்டு வந்து பனு இஸ்ரவேலை அழிக்க வேண்டும் என்று வந்தார்கள். அப்போ பனு இஸ்ரவேலர்களில் இருந்த ஒரு நபி, அந்த நபியினுடைய பெயர் சொல்லப்படவில்லை. அந்த நபி சொல்கிறார்கள், உங்களை எதிர்த்து பலஸ்தீன மக்கள் வருகிறார்கள், நீங்க அவங்களை எதிர்த்து போரிட வேண்டும் என்று சொன்னபோது அந்த மக்கள் தான் சொன்னாங்க, நீங்களும் உங்களை படைச்ச அல்லாஹ்வும் போரிடுங்க, எங்களை விட்டுருங்க, நாங்க இந்த ஊரை விட்டே போறோம்னு சொல்லிட்டு ஊரை விட்டு அவர்கள் போய்விட்டார்கள். அப்படி போய்விடுகிற போதுதான் அல்லாஹ் தஆலா ஒரு பாலைவனத்துல அவர்கள் இருக்கிற போது அவர்கள் அனைவரையும் அல்லாஹ் தஆலா பிணமாக சடலமாக அல்லாஹ் தஆலா ஆக்குவதற்கு மலக்குமார்கள் மூலமாக உத்தரவிட்டார். மலக்குமார்கள் இந்த பூமிக்கு வந்து அந்த நேரத்தில் அந்த பாலைவனத்தில் கூடிய 10,000கணக்கான நபர்களுக்கு மேலாக இருந்த அந்த மக்களை அப்படியே மரணித்து விடுங்கள் என்று சொல்கிற போது எல்லாம் சடலமாக அப்படியே கீழே இருந்து விட்டார்கள். அதன் பிறகு அந்த நபியினுடைய துவா பரக்கத்தினால் அல்லாஹ் தஆலா எல்லோரையும் திரும்பவும் விழித்தெழச் செய்து உயிர் பெறச் செய்து அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு புரிய வைத்து அதன் பிறகு அவர்கள் செழிப்பான வாழ்க்கையை அடைந்து அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டு அவர்கள் வாழ்ந்து அவர்கள் மரணித்தார்கள் என்பதாக வரலாற்று ஏடுகளிலே பதிவு செய்யப்படுகிறது. அதைத்தான் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் கூறி காட்டுகிறார். இப்படி ஆகின்ற போது அந்த நேரத்தில் வந்த நபியினுடைய பெயர் இன்னொரு வரலாற்றிலே சொல்லப்படுகிறது. நபி ஹிஸ்கீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். நபி ஹிஸ்கீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவங்க பேர் இன்னொரு பேர் என்னன்னா இப்னுல் அஜூஸ், ஒரு மூதாட்டியின் மகன். ஒரு மூதாட்டியின் மகன், அதாவது வயது முதிர்ந்த ஒரு மூதாட்டி பல வருடங்களாக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து, யா அல்லாஹ் எனக்கு எந்த ஒரு பிள்ளை செல்வமும் இல்லை, எனக்கு பிள்ளை செல்வத்தினுடைய பாக்கியத்தை கொடு அப்படின்னு துஆ செய்கிறப்ப அப்ப அல்லாஹ் தஆலா வயது முதிர்ந்த அந்த மூதாட்டிக்கு இந்த நபி இஸ்கீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மகனாக கொடுத்து பிறக்க வைத்து அவர்கள் வந்ததனால அந்த நபிக்கு பேரு இப்னுல் அஜூஸ், ஒரு மூதாட்டியின் மகன் என்றும் அவர்களுக்கு பெயர் இருக்கிறது. இப்படிப்பட்ட நபி இஸ்கீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறந்து வந்ததற்கு பிறகு எல்லா மக்களையுமே அவர்கள் அரவணைத்து வாழக்கூடிய சிறந்த மனிதராக அவர்கள் இருந்தார்கள். அது மட்டும் இல்லாம அவர்களுடைய காலத்தில் இருந்த 70 நபிமார்கள், அந்த 70 நபிமார்களையும் எதிரிகளிடத்துல அவங்க போரிட்டு காப்பாற்றினார். யாரு? நபி இஸ்கீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அதனால நபி இஸ்கீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உங்களுக்கு இன்னொரு பேர் என்னன்னா துல்கிஃப்ல். உங்களுக்கு இன்னொரு பேர் என்னது? துல்கிஃப்ல். துல்கிஃப்ல் அப்படின்னா பிணையை ஏற்பவர். 70 நபிமார்களுக்கு இருந்த அந்த கஷ்டங்களை ஏற்று 70 நபிமார்களை உயிரோடு காப்பாற்றியவராக இவர் இருக்கிறதுனால இந்த நபிக்கு பேரு துல்கிஃப்ல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்றும் அவங்களுக்கு பெயர் சொல்லப்படுகிறது என்பதாக சொல்லப்படுகிறது. அப்ப இந்த காலகட்டத்துல இந்த விதமான ஒரு சோதனை ஏற்படுகிற போது அல்லாஹ் தஆலா இது போன்ற நபியினுடைய துஆ வரதுனால அந்த மக்களை திரும்பவும் உயிர்த்தெழச் செய்து அல்லாஹ் தஆலா அவர்களை சிறப்பான முறையில் ஆக்கினார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டு நடக்காம வரம்புமீறி நடக்கக்கூடியவர்களுக்கு இது போன்றுதான் சோதனைகளும் இது போன்றுதான் வேதனைகளும் ஏற்படும். அது எல்லா காலகட்டத்திலும் தான். நபியுடைய காலகட்டமாக இருந்தாலும் சரி, நபியுடைய காலத்திற்கு பிறகு இருந்தாலும் சரி, இப்போதுள்ள நம்முடைய காலமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டத்திற்கு மாற்றமாக நடக்கக்கூடியவர்களுக்கு கடுமையான சோதனை அவர்களுடைய பொருளாதாரத்திலும் ஏற்படும், அவருடைய வாழ்க்கையிலும் ஏற்படும்,
எல்லா வகையிலும் இருக்கும். இன்னைக்கு நம்ம சுத்தி நிறைய நெருக்கடிகள் இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த நெருக்கடிகளுக்கெல்லாம் தீர்வு என்ன அப்படின்னா, அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டத்துக்கு நாம் உட்பட்டு நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எந்த காலகட்டத்திலும் அதில் நம்முடைய சலுகை என்பது நம்மிடத்தில் வந்து விடக்கூடாது. சலுகுதல் என்பது நம்மிடத்தில் வந்து விடக்கூடாது. எந்த இடத்தில் அல்லாஹ்வுக்கான சலுகையை தந்திருக்கிறானோ அந்த இடத்துல மட்டும்தான் நம்முடைய சலுகையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எந்த இடத்துல அல்லாஹ்வுக்கான சலுகை நமக்கு தரலையோ அந்த இடத்துல நம்ம அல்லாஹ்வுடைய விஷயத்துல நம்ம எந்த ஒரு சலுகையும் எடுத்துக்கொள்ள கூடாது. இப்போ பயணத்துல நம்ம போறோம், பயணத்துல போகக்கூடியவர்கள் 4 ரக்காத் தொழுகை 2 ரக்காத்ல தொழுகலாம் அப்படின்னு அல்லாஹ்வே நமக்கு அந்த சட்டத்தை தந்திருக்கிறார் என்று சொன்னா அப்ப அந்த சலுகையை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதுல வந்து எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை, அதுல யார் மீது எந்த ஒரு குற்றமும் இல்லை. ஆனா தொழுகையை விடுவதற்கு யாருக்கும் அனுமதி கிடையாது. தொழுகையை விடுவதற்கு யாருக்கும் கிலோமீட்டர் நான் வந்து பயணமாகி வரேன், எனக்கு மட்டும் தொழுகையை விடுறதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாரு. நம்ம கொடுத்துட முடியுமா? யாருக்கும் கொடுத்து விட முடியாது. அதுலேயும் வந்து இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் ஒரு சில பேர் என்ன செய்யறாங்கன்னா, வாரத்துக்கு ஒரு நாள் இப்போ சிச்சுவேஷன்ல இப்போ உள்ள காலகட்டத்துல இந்த 21ஆம் நூற்றாண்டுல இப்போ எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, நான் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை காலை நேரம் உதயமாகி சூரியன் அந்த உதயமாகிறதுக்கு வரைக்கும் உள்ள அந்த நேரம் ஒரு 2 மணி நேரம் நான் வந்து கிப்லா முன்னோக்கி அமைதியா உட்கார்ந்து இதுதான் என்னுடைய தொழுகை. இப்படி நான் வந்து தொழுகிறது எனக்கு நிம்மதியை தரும். வாரத்துக்கு ஒரு நாள் வெள்ளிக்கிழமை இப்படி மட்டும் நான் செய்கிறேன். இதுதான் என்னுடைய தொழுகை. நான் வந்து டெய்லிலாம் 5 வேளை தொழுதுலாம் இருக்க முடியாது. அதெல்லாம் யார் தெரியுமா தொழுவா? யாரு பாவம் செய்யறாங்களோ அவங்க தான் இங்க தொழுவாங்க. நான் எந்த பாவமும் செய்யறது இல்லைங்க. நான் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் கிப்லா முன்னோக்கி நான் உட்கார்ந்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு உள்ள சில பேர் இப்படி செய்து கொண்டிருக்கிறார். நம்ம மஹல்லாலே 2 பேர் இருக்காங்க. அவங்கள சந்திச்சு நம்ம போய் பேசி இப்படி எல்லாம் நீங்க சொல்றீங்களே எப்படி அப்படின்லாம் நம்ம பேசி நம்ம வந்து அவங்கள இல்லை அப்படிலாம் கிடையாதுங்க, இல்லை அப்படிலாம் ஆரம்ப காலகட்டத்தில் எங்க ஆரம்ப காலகட்டம்லாம் விட்டுருங்க. இப்போ நம்ம எந்த நபியை பின்பற்றி வந்திருக்கோம்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி நம்ம வந்திருக்கோம். நமக்கான தொழுகை ஐவேளை தொழுகை. ஃபஜ்ர், லுஹர், அஸ்ர், மக்ரிப், இஷா. ஃபஜ்ர் 2 ரக்காத், லுஹர் 4 ரக்காத், அஸ்ர் 4, மக்ரிப் 3, இஷா 4. இதை நம்ம தொழுதே ஆகணும். அது யாராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய நபியாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய காஜியாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய மாமேனியாக இருந்தாலும் சரி, எல்லோரும் அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் ஒன்றுதான். எல்லோரும் தொழுதே ஆக வேண்டும். இந்த சட்டத்திற்கு உட்பட்டு தான் நீங்க நடக்கணும். இந்த சட்டத்திற்கு மாற்றமாக நீங்க நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்களுக்கு புரிய வச்சு அதுக்கப்புறம் இப்போ தொழுகையாளிகளாக அவங்க வராங்கன்றது வச்சுக்கோங்களேன். இப்போ உள்ள காலகட்டத்தில் ட்ரெண்டாகவே சில பேர் இப்படியே சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். அதனால நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, பாவம் செய்தவர்களாக இருந்தாலும் சரி, பாவம் செய்யாதவர்களாக இருந்தாலும் சரி, முஃமினாக இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே கட்டாயமான தொழுகை என்பது உண்டு. அந்த தொழுகை என்பதை யாரும் தன்னுடைய விஷயத்தை சொல்லி காட்டி அதிலிருந்து தவிர்த்து கொள்ள முடியாது. இது ஒன்னாச்சா. இரண்டாவதாக அல்லாஹ் தஆலா இந்த மூன்றாவதாக படித்த அந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார், மன்தல்லதி யுக்ரிதுல்லாஹு கர்தன் ஹஸனா. அல்லாஹ்வுக்காக வேண்டி அழகிய கடனை கொடுக்கக்கூடியவர்கள் யார்? ஃபயுதாயிஃபுஹு லஹு அல்லாஹ்வுன் கஸீரா. அப்படிப்பட்ட அழகிய முறையில் கடனை கொடுக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அதிகமான இரட்டிப்பான விஷயங்கள் அல்லாஹ் தஆலா செழிப்பாக்கி தருவான். வல்லாஹு யக்புது வ யக்சுது. அல்லாஹ் தஆலா சில விஷயங்களை பிடித்துக் கொள்வான், சில விஷயங்களை விசாலமாக்கி தருவான். இலைஹி துர்ஜாஊன். அவன் பக்கமே மீட்டப்படுவீர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த வசனத்திற்கு
இறங்கியதுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையில இருந்த அபூ தஹ்தா ரலியல்லாஹு தஆலா அவங்க வந்து கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் அப்படின்னா என்ன? அல்லாஹ் கடன் கேட்கிறாங்க. மனிதர்கள் தான் தேவையான கடன் கேட்பாங்க, அல்லாஹ் கடன் கேட்கிறாங்க. அப்படி அல்லாஹ் கடன் கேட்கிறான்னு சொன்னா அப்படி அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் அப்படின்னா நம்ம எப்படி கொடுக்கிறது? அல்லாஹ் ஏன் கடன் கேட்கணும் அப்படின்னு அபூ தஹ்தா ரலியல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கிறாங்க. கேட்ட உடனே அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு நம்ம கடன் கொடுத்தாக வேண்டும். அப்படியே சொல்லலாம், எப்படி கடன் கொடுக்கிறது? அல்லாஹ் சில நபர்களை நம் பக்கம் அனுப்பி விடுவார். வசதி படைத்தவர்களையும் அல்லாஹ் தஆலா அனுப்பி வைத்து விடுவார். அந்த வசதி படைத்தவர்கள் அல்லாஹ் அனுப்பியவர்களை அரவணைத்து அவர்களுடைய தேவைகளை அவர்கள் நிறைவேற்றி தர வேண்டும். அப்படி யாரை அல்லாஹ் தஆலா அனுப்பி வைக்கிறானோ அவர்களுடைய முகத்திலோ அவருடைய சிரிப்பிலோ அல்லாஹ்வை அவர்கள் காண்பார்கள். அப்படி அல்லாஹ்வுக்கு ஆக வேண்டி அந்த மனிதருக்கு உதவக்கூடியவர்கள் அல்லாஹ்விற்கு கடன் கொடுத்தவர்களாக ஆகிவிடுகிறார்கள். அல்லாஹ்விற்கு கடன் கொடுத்தவர்களாக ஆகிவிடுகிறார்கள். அப்படி அல்லாஹ்வுக்கு கடன் கொடுத்தவர்களாக அவர்கள் ஆகின்ற போது அந்த மனிதனுடைய தேவையை நிறைவேற்றி வைக்கிற போது இப்ப இவருக்கு உண்டான மறுமையின் சேமிப்பு அவருடைய அமல்களுடைய ஏடுகளிலே பதிவு செய்யப்படுகிறது. இன்வெஸ்ட்மெண்ட், இப்படிப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் தான் நம்ம வாழ்க்கையில நம்ம செய்யணும். நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்து மறைந்து மண்ணாகி விட்டாலும் கூட நமக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும். அது எப்படிப்பட்ட சமூகமாக இருந்தாலும் சரி, நம்ம ஓதி கொடுத்தோ, நம்ம படித்து கொடுத்தோ, கல்வியின் மூலமோ அல்லது மற்ற தொழிலின் மூலமோ அல்லது நம்முடைய பொருளாதாரத்திற்கு எப்படியாகவோ யாருக்காவது ஏதாவது ஒரு உதவியை செய்து நம்மை நினைத்து துஆ செய்யக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும். அந்த இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்படிப்பட்ட தேவை உள்ளவர்களுக்கு அவர்களுடைய தேவை என்னவோ அந்த தேவையை புரிந்து அவர்களுக்கு நீங்கள் செய்வதுதான் அல்லாஹ்விற்காக வேண்டி நீங்க கொடுக்கக்கூடிய அழகிய கடன் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு சொன்ன உடனே அபூ தஹ்தா ரலியல்லாஹு தஆலா கொஞ்ச நேரம் சிந்திச்சு பார்த்துட்டு சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் நல்ல கவனிக்கணும், எனக்கு உரிமை உள்ள நான் உழைத்து சம்பாதித்த 600 பேரித்தம்பழ மரங்கள் கொண்ட 600 பேரித்தம்பழ மரங்கள் கொண்ட பெரிய தோப்பு என்னிடம் இருக்கு. 600 பேரித்தம்பழம் அப்ப எவ்வளவு பெரிய தோப்புன்னு பாத்துங்க, எவ்வளவு பெரிய ஏக்கர் இருக்கும் இல்லையா? நீங்க உம்ரா போனவங்க அதே மாதிரி ஹஜ்ஜுக்கு போனவங்கலாம் பேரித்தம்பழ தோட்டத்தை போய் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. அதை கவனிச்சு பார்த்துக்கங்க, அந்த சிந்தனையை கொண்டு வந்து அபூ தஹ்தா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு உரிமை உள்ள நான் சம்பாதித்த ஒரு தோப்பு, அந்த தோப்புல 600 பேரித்தம்பழ மரங்கள் இருக்கின்றன. நல்ல பேரித்தம்பழங்களை கொடுக்கக்கூடிய நல்ல குடிக்கக்கூடிய ஒரு தோப்பு இடத்தில், அந்த தோப்பை உங்களுடைய சமூகத்தில் உங்களை நாடி வரக்கூடிய ஏழைகளுக்கு நான் அதை அன்பளிப்பாக தந்து விடுகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. யாரு? அந்த அபூ தஹ்தா ரலியல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொண்டு அவர்களை முஸாஃபஹா மானக்கத்தில் அவருடைய நெற்றில் முத்தமிட்டு நபி அவர்களுடைய முபாரக்கான அந்த உதடு அவர்களுடைய நெற்றில் முத்தமிட்டு உடனே அவர் போனா அந்த தோப்புல அவருடைய மனைவி தண்ணீர் பாய்த்து கொண்டு இருக்கிறார். தோப்புல ஒவ்வொரு பேருக்கு தண்ணீர் பாய்த்து கொண்டு இவர் வெளியவே நின்று சொல்றாரு, யா ஹபீபத்தி, என்னுடைய அன்பிற்கு உரித்தானவளே. எப்படி கூப்பிடுறாரு பாருங்க, நம்ம மனைவி அப்படி கூப்பிடுவோமா? என்னுடைய அன்பிற்கு உரித்தானவளே அப்படின்னு கூப்பிட்டு சொல்றாரு. அப்படியே வெளியே வந்துருமா?
இன்றைக்கு இந்த நொடியிலிருந்து இந்த தோட்டம் ஏழைகளுக்கு அது தரப்பட்டிருக்கிறது. இது நமக்கான சொத்து அல்ல அப்படின்னு சொன்னதுமே அந்த மனைவி வெளியே வரும்போது ரபிஹல்லாஹு திஜாரத்தக ரபிஹல்லாஹு திஜாரத்தக, அல்லாஹ் உங்களுடைய கொடுக்கல் வாங்கலை லாபகரமானதா ஆக்கிரம் புரிவானாங்க அப்படின்னு துவா செஞ்சு வெளியே வந்தாங்க அந்த மனைவி. ரபிஹல்லாஹு திஜாரத்தக, அல்லாஹ் உங்களுடைய கொடுக்கல் வாங்கலை லாபகரமானதாக ஆக்கிரம் புரிவானாங்க அப்படின்னு துவா செஞ்சுட்டு வந்தாங்க. இன்னைக்கு நம்ம பள்ளிவாசல்ல வந்து ஏதோ ஒரு சிலக்கா செஞ்சுட்டு வீட்டுக்கு போகும்போது நான் இந்த மாதிரி பள்ளிவாசல்ல கேட்டாங்கம்மா நோவு கஞ்சிக்கு கேட்டாங்க, நான் உடனே வந்து 12,000 ரூபாய் எடுத்து கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னா, என்ன கேட்காம நீங்க எதுக்கு கொடுத்தீங்க, என்கிட்ட ஒரு ஆலோசனை செஞ்சிருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லக்கூடிய மனைவிகளுக்கு இடையில இவங்க சொல்றாங்க, அபூ தஹ்தா ரலியல்லாஹு தஆலா அவருடைய மனைவி ரபிஹல்லாஹு திஜாரத், அல்லாஹ் உங்களுடைய கொடுக்கல் வாங்கலை லாபகரமானதாக ஆக்கிரம் புரிவானாக அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து தன்னுடைய கணவரோடு வீட்டுக்கு போறாங்க அப்படின்னு சொல்லி வரலாற்று ஏடுகளிலே பதிவு செய்யப்படுகிறது. அப்பதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, இன்றைக்கு அபூ தஹ்தா செய்த இந்த ஒரு தர்மம் இருக்கிறது, இந்த ஒரு அன்பளிப்பு இருக்கிறது, இது அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய ஒரு மதிப்புக்குரியது, மிகப்பெரிய மதிப்புக்குரியது. ஒரே ஒரு விஷயத்தை தான் ஒரு கேள்வியாக கேட்டார், அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் எப்படி கொடுப்பது என்று மட்டும் கேட்டார். அந்த கேள்விக்கான பதிலை அவர் விளக்கியதுமே உடனே அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னுடைய சொந்தமான 600 பேருக்குள்ள மரங்கள் கொண்ட அந்த தோப்பை அல்லாஹ்வுக்காண்டி இவர் வழங்கிவிட்டார் அல்லவா. இதுதான் அழகிய கடன். நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற போது இது போன்ற ஒரு அடித்தளத்தை தான் அல்லாஹ்வுக்காக மூலதனத்தை தான் அல்லாஹ்வுக்காக போட வேண்டும். அப்படி அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கிரம் புரிவானாக. இதற்கு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டி அதுல அந்த வசனத்தினுடைய முடிவில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், இப்படி அழகிய கடனை கொடுக்கக்கூடியவர்களுக்கு வயுதாயிஃபு லஹு அத்ஆஃபன் கஸீரா, அல்லாஹ் அவருக்கு அதிகமான பன்மடங்காக இரட்டிப்பாக்கி தருவான் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த வசனத்திற்கு குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்றாங்க, அல்லாஹ் இங்க பாருங்க வயுதாயிஃபு லஹு லிஹஃபன் கஸீரா அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கான். ஆனா அல்லாஹ் வந்து இங்க எல்லாத்தையுமே பன்மையாகவே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். லஹு அத்ஆஃபன் கஸீரா, அத்ஆஃபன் கஸீரானா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதுக்கு எண்ணிற்கு அடங்காத ஒரு எண்ணிலடங்காத மிகப்பெரிய செல்வங்களை அல்லாஹ் தஆலா தருவான் என்பதைத்தான் அந்த இடத்தை அல்லாஹ் தஆலா லஹு அத்ஆஃபன் கஸீரா, பன்மடங்காக அல்லாஹ் தஆலா வழங்குவான் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவதோடு வல்லாஹு யக்பிரு, சில நேரங்கள்ல பொருளாதாரத்துல நெருக்கடியை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவான், வயபுசுது, சில நேரங்கள்ல அல்லாஹ் தஆலா பொருளாதாரத்துல விசாலத்தை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவான் என்று சொல்லி அல்லாஹ் வயபுசுது என்று சொல்லி முடிக்கின்ற போது யார் இப்படி அழகிய கடனை கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையில் தங்களுடைய மூலதனத்தை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள், அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வாழ்வினுடைய இறுதியில் அவருடைய சந்ததிகள் முழுவதுமே முழுமையாக செல்வ செழிப்பான முறையில் விசாலமான பொருளாதாரத்தை அடைவார்கள் என்பதை உணர்த்தும் விதமாக அல்லாஹ் தஆலா வயபுசுது என்று சொல்லி அல்லாஹ் தஆலா முடிக்கின்றான். இலைக்கு துருஜாவும், எப்படியாக இருந்தாலும் கடைசி முடிவு அல்லாஹ்வின் பக்கம்தான். அது யாராக இருந்தாலும் சரி, எப்படியாப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்தாலும் சரி, எல்லோருக்குமான முடிவு அல்லாஹ்விடத்தில் தான் அப்படிங்கிற அந்த விஷயத்தை உணர்த்தும் விதமாக அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை முடிக்கிறான் என்பதாக குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப அந்த வகையில அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடப்பது நம்மில் ஒவ்வொருவர் மீதும் கட்டாய கடமை. அந்த சட்டத்திட்டங்களை விட்டும் நாம் என்றைக்குமே சருகிவிடக் கூடாது. அதுபோல அல்லாஹ்வுடைய சட்டத்தை கை வைப்பவர்களை எதிர்த்து களம் காண்பது நம் மீது கடமை. அந்த நேரத்தில் நாம் கோழைத்தனமாக ஒதுக்கிவிடக் கூடாது என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். இதுல நிறைய பேர் நம்ம வந்து ஜும்ஆவுடைய அந்த அறிவிப்புகளை நம்ம செய்யும் போது கூட
சில நேரங்கள்ல என்ன சொல்றாங்கன்னா, அவங்க அப்பப்போ செய்வாங்க, அதெல்லாம் போய் நீங்க ஜும்மால சொல்லிக்கிட்டு இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேருக்கு அந்த மாதிரி எண்ணங்கள்ல சில பேர் வந்து நம்மள்கிட்டயே வந்து சொல்றாங்க. ஆனா அப்படி இருக்க கூடாதுங்க. இது அல்லாஹ்வுடைய சட்டத்தில் கை வைக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய சட்டத்தில் கை வைக்கிற போது அதை எதிர்த்து களமாட வேண்டிய அவசியம் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட, அல்லாஹ்வுடைய ரசூலை ஏற்றுக்கொண்ட நம்மில் ஒவ்வொருவர் மீதும் கட்டாய கடமை. ஒவ்வொரு முஃமினுக்கும் வீரனாக இருப்பதுதான் அவர்கள் மீது கட்டாய கடமையே தவிர கோழையாக இருப்பதற்கு அல்லாஹ் தஆலா சொல்லவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு காண்பித்து தரல. அப்ப அதனால எதையுமே நம்மால் இயன்ற அளவு எதிர்த்து போராடுவது நம்ம ஒவ்வொருவர் மீதும் கட்டாய கடமை என்பதை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் எதை சொன்னானோ அதன்படி வாழ்நாள் முழுவதும் நடப்பதற்குண்டான தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்து புரிவானாக. எல்லா காலகட்டங்களிலும் அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி புரிவானாக. வாழ்நாள் முழுவதிலும் ஹலாலை பேணி நடந்து ஹராமை விட்டு தவிர்த்து வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி புரிவானாக. நம்முடைய தலைமுறையினரையும் அல்லாஹ் தஆலா அப்படி ஹலாலை பேணி நடக்கக்கூடிய, ஹராமை விட்டு தவிர்த்து நடக்கக்கூடிய நன்மக்களாக அவர்களையும் ஆக்கி புரிவானாக. நம்முடைய பொருளாதாரத்தினுடைய பலவிதமான தொழில்துறையிலும் சகலவிதமான காரியம் பறக்கத்தை நம்முடைய வெற்றியை அல்லாஹ் தஆலா நிறைவாக தந்து புரிவானாக. வாழ்நாள் முழுவதும் இது போன்று குர்ஆனுடைய அந்த விஷயங்களை, உபதேசங்களை கேட்டு அதை விளங்கி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை